உற்சாகத்தை வைத்துக் கொள்ள இஸ்லாம் தந்த சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது மார்க்க ரீதியான வழிமுறைகள். அவைகளை நம்ம செஞ்சு எங்களை தர்வீல் எங்கள் நப்சுகளை என்னது பயிற்சி கண்டு கொண்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் காலத்தில் அந்த உற்சாகத்துடைய பிரதிபலனை நாங்கள் எல்லா விஷயத்திலையும் உணர்வோம், எல்லா விஷயங்களிலும் உணர்வோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க போறான். என்ன? நபித்துவம், தூதுத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு. எந்த மக்களுக்கு மத்தியில? அவரை நம்பி, அவரை அஹ்லாக்க பாராட்டி, அவருடைய நேர்மையை பாராட்டி, அவருடைய தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு மனதளவில் தயாராகி இருந்த ஒரு சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு சோர்வு வரும் இவங்களோட எதிர்ப்புல? டோட்டல் மக்களை எதிர்த்தா மனிதன் உள்ளம் இயலாமையில் என்ன செஞ்சிடும்? பின்னாயிரும். இயலாது அப்படின்னு பின்னாயிரும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்டா, முதல் உற்சாகமாக யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சொற்ப நேரத்தை தவிர எழும்பி வணங்குவீராக. எழும்பி அல்லாஹ் அதுல தொடர்ந்து சொல்றான். நானாக இதில் இஸ்தின்பாத் எடுக்கல, அல்லாஹ்வே சொல்றான். குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தவிர மற்ற நேரங்களில் எழும்பி வணங்குவீராக. அல்லாஹ் இப்படி சொல்றான் தெரியுமா? நபியே, யா நபியோ அப்படி இப்படி எல்லாம் சொல்லல. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர். இந்த அடையாளம் எங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த சோர்வு உங்களுக்கு இதுக்கு பிறகு சரி வராது. போர்த்தி கொண்டு இரவுல தூங்குறது இருக்குதானே, பகல்ல உற்சாகமானவருக்கு சரி வராது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சற்று நேரத்தை தவிர நின்று வணங்குவீராக. நிஸ்பஹு, ஒன்றோ அரைவாசி, அவின் குஸ்மின்ஹு கலீலா, அல்லது அதில் கொஞ்சம் குறைச்சி எப்படியோ இரவில் ஒரு பகுதியை நீங்கள் எழும்புவீராக. எப்படி சொல்றான் பாருங்க, இரவுட அளவு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்? ஒரு நாள் உங்களுக்கு ஒரே லெவல்ல இரவுல எழும்பலாம். ரமலான்ல எழும்பின மாதிரி, ரமலாண்ட ஆரம்பத்தில் எழும்பின மாதிரி, ரமலாண்ட கடைசியில் எழும்பின மாதிரி அக்யூரேட்டா எழும்பலாம். அப்படி பழக்கம் உள்ளவங்க தான் சோர்வுக்கு அவசரமா உண்டாகிறது. அலாங்குளக்க வச்சுக்கிறது 3:30 அப்படின்னு கணக்கிட்டானே. இதுதான் நிறைய சோர்வுக்கு முதல் ரீசன். கணக்கிட்டா 3:30 எப்படி வச்சு நீங்க எப்படி எழும்புவீங்க? நீங்க 1 மணிக்கு தூங்கிப்பீங்க, விளங்கிட்டா? எப்படி 3:30 எழும்புவீங்க? விளங்கிட்டா? எங்கட உடலுக்கு ஏற்ப எங்களை மெயின்டைன் பண்ணிக்கல பார்க்கணும். நீங்கள் தூக்கத்தை பயந்தால் தொழுது விட்டு தூங்குங்க சொன்னாங்களா இல்லையா? அது ஏன் சொன்னாங்க? அலாம் குளோக்கு இருந்தா ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் என்னது, சில நேரத்தில் தூங்கிட்டு எழுப்பி தொழுகிறது, இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாங்க எப்பயும் 3:30 எழும்புகிறோம் அப்படி கொஞ்சம் பேர் பழமொழி. விளங்கிட்டா? 3:30 எழும்புகிறோம் என்று சொன்னா அது இருக்குதானே, ஒரு காலமும் 100% சக்சஸ் ஆகிற விஷயம் அல்ல. வேறுமிடா வேலைக்கு போறதுக்கு உற்சாகமாக்கலாம் சிலர்